கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தாலே குழந்தைய டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே அதுவும் செக்ஷன் பண்ணி தான் எடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு உள்ளூர் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது, எனக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும்னு. எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸும் அதுதான். ஆனால் என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் நார்மல் டெலிவரி ரொம்ப ரிஸ்க்கு, அதெல்லாம் ரொம்ப வலிக்கும், வேணவே வேண்டாம் செக்ஷன் பண்ணிக்கலான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசித்து நமக்கு தைரியம் கொடுத்தா தானே அது நடக்கும். அதுக்கும் அவங்க ஒரு அனாலஜி சொல்லுவாங்க பாருங்கள், ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஆப்பிள் எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன ஃப்ரிட்ஜா இல்லை என் பாப்பா என்ன ஆப்பிளா? எனக்கு அந்த அனாலஜி புரியவே இல்லை. என் நார்மல் டெலிவரியில் தான் பெயின் இருக்குமா, செக்ஷனில் பெயின் இருக்காதா என்ன? எனக்கு இந்த 2 பெயினுமே நான் அனுபவித்தேன். 38th வீக் ஸ்டார்ட் ஆகிருந்தது. நாங்கள் டாக்டரை எவ்ரி 7 days ஒன்ஸ் மீட் பண்ணுறதுக்கு போவோம். அந்த வாரம் போகும்போது டாக்டர் 2 daysல நீங்கள் அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு வரும்போது ஒரு விளக்கெண்ணெய் பாட்டில் வேறு எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. இதை காஃபியில் கடந்து ஒரு 2 times குடிச்சிருங்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்து அந்த விளக்கெண்ணையும் குடித்தேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் போகிற வேலை தான் ஒரு 2 times வந்ததே தவிர பெருசாக பெயின் எதுவும் வரல. அப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 daysல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். யாருக்கும் வெயிட் பண்ணுற தைரியமும் இல்லை, யாரும் எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கவும் இல்லை. ஸோ டாக்டர் சொல்லதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். August 26th ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 போல் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அட்மிட் பண்ணும்போது டாக்டர்கிட்ட அம்மா எப்படியாவது நார்மல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க போட சொல்லி. அந்த டேப்லெட் போட்டேன். நான் 3 o'clock ஆச்சு, 4 o'clock ஆச்சு, பெயின் எதுவும் வரல. அன்றைக்கி இருந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் மதியம் சாப்பிடவும் இல்லை. ஸோ ஒரு காஃபியும் ரஸ்க்கும் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். டேப்லெட் போடலைன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. அதுக்கப்புறமா ஒரு 6 o'clock ஆச்சு, 7 o'clock ஆச்சு. ரேண்டம் சுகர் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஸோ பிளட் எடுத்துகிட்டு போனாங்க. சுகர் நார்மலாக தான் இருந்தது. 8 o'clockக்கு ஒரு டியூபோட ஒரு நர்ஸ் வந்தாங்க. இனிமா கொடுக்குறதுன்னு கேள்வி தான் பட்டிருக்கேன், பட் எனக்கு அதுவே நடந்தது. 2 தடவை ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன். பெருசாக எனக்கு எதுவும் பெயினே வரல. ஒரு 9 o'clock 10 o'clock ஆச்சு. காரிடாரில் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோம். இதில் பக்கத்து ரூம்காரங்க வேறு, உங்களை அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் தான் பண்ண போகிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் நடந்துட்டுருக்கீங்கன்னு அவங்க வேறு டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சது. என்னை வேறு ஒரு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வேறு வடிவேல் மாதிரி ஏன் இப்படி செவுத்து தாங்கி பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்க, வலிக்குதா வலிக்கலையான்னு காமெடி பண்ணிட்டு வேறு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வலிக்கும், கொஞ்ச நேரம் வலியே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு 12 o'clock அரவுண்ட் எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. சைடாக படுத்தா எனக்கு பயங்கரமாக வலிச்சுது. பட் ஸ்ட்ரெயிட்டாக படுத்தா வலியே இல்லை. வயிற்றுக்குள்ளே பாப்பா உருள்ற மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. நர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அடி வயிற்றில் ஏதாவது அழுந்துற மாதிரி இருக்கா, கொஞ்சம் புஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 12:40 போல் டாக்டர் செக் பண்ணி அதே தான் கேட்டாங்க, அடி வயிற்றில் ஏதாவது அழுந்துற மாதிரி இருக்காமா, கொஞ்சம் புஷ் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஸ்ட்ரெயிட்டாக படுத்தா எனக்கு வலி இல்லை அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க யோசிச்சுட்டு வெளியே போய் என் ஹஸ்பண்ட்டை, பாப்பா உருளாமல் ஒரே இடத்துல இருக்கா, முடிச்ச மாதிரி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, ஸோ செக்ஷன் பண்ணிடுறது பெட்டர்னு சொன்னாங்க. என்னங்க அட் லாஸ்ட் என்கிட்டையும் சைன் வாங்கிட்டாங்க. செக்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. ஒரு 1 o'clock போல் என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஊசி போட்டாங்க. பட் எனக்கு அரை மயக்கம் தான். ஸோ டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க 6 centimeters டிசென்ட் ஆகலை, அதனால தான் செக்ஷன்னு. கரெக்டாக 1:27க்கு ஒரு அழுகிற சத்தம், பாப்பா பிறந்துட்டா. என்னை நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. இந்த அரை மயக்கத்தில் என் ஹஸ்பண்ட் டான்ஸ் ஆடுறது என்னால் பார்க்க முடிஞ்சுது. என் பாப்பாவோட வாய்ஸ் அப்புறம் சவுண்டு தான் எனக்கு கேட்டது. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய பலனாக பாப்பா பிறந்துட்டா. ஏன்னா எல்லோரும் ப்ரெக்னென்சியில் நினச்சதை சாப்பிட்டு, ஆசைப்பட்டதை சாப்பிட்டு சந்தோஷமாக அவங்க ப்ரெக்னென்சி லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் என் லைஃப் டயட் கான்ஷியஸோடவே போச்சு. அதிகமாக சாப்பிட்றக்கூடாது, கம்மியாக சாப்பிடணும், அந்த மாதிரியே யோசித்து சர்ச் பண்ணி சாப்பிட்டேன் என் ப்ரெக்னென்சியை நான் கழிச்சேன். பட் ஸ்டில் அதுக்கெல்லாம் நல்ல பலனாக பாப்பா அழகாக பிறந்துட்டா. பிறக்கும்போது அவள் 2.880 kg இருந்தா, நார்மலான வெயிட்டு. பாப்பா பார்க்குறதுக்குமே நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டனால நல்ல கலராக வேறு இருந்தா. நான் ப்ரெக்னென்ட் ஆன நாள்லேருந்து இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனையும் நான் ஒரு டைரி போட்டு எழுத ஆரம்பித்தேன். என்னோடய சுகர் டீட்டெயில்ஸ், செக்கப்புக்கு போகிற நாள், டாக்டர் சொன்ன டேப்லெட்டு, அது எல்லாமுமே அந்த டைரியில் எழுதி வச்சுட்டே இருந்தேன். எங்கள் பாப்பா பிறந்த அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் எழுதியிருந்தாங்க, August 27 1:27க்கு தேவதையொருத்தி இன்னொரு தேவதையை ஈன்றெடுத்தாள். ரோஜா இதழின் அடிப்பாகத்தை ஒத்த நிறத்தில் இருந்த அவள் தன் பரிசுத்தமான அழுகையால்
இப்போ உலகை ஆசீர்வதிக்க தொடங்கினாள். நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, எங்களுக்கு சந்தோஷமான நாளே அதுதான். பாப்பா நல்ல ஆரோக்கியமாக பிறந்தது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன டாக்டரை நாங்கள் மீட் பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க, 1.5 வருஷம் கழித்து என் ஹஸ்பண்டோட கொலீக் அவங்க ஒய்ஃப்க்கு அவங்கக்கிட்ட தான் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து எபிலெப்சி இருந்தது சின்ன குழந்தையிலேருந்தே. ஸோ அதை சொல்லி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க. என்டி ஸ்கேன் எடுக்கிறப்ப கூட ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருந்திருக்கு. பட் டாக்டர்ஸ் அட்வைஸோடு அவங்க அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. சாதாரணமாக செக்கப்புக்கு ஒரு நாள் போகும்போது அவங்கள வந்து நம்ம செக்ஷன் பண்ணி இப்போ குழந்தைய எடுத்துடலாம், அவங்களுக்கு நார்மல் பெயின் வந்தது அப்படின்னா மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால் குழந்தைய எடுத்துடலான்னு சொல்லிட்டு ப்ரீடேர்மாவே வந்து குழந்தைய செக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. 32 வாரத்துலேருந்து 36 வாரத்துக்குள்ளே எடுக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்து ப்ரீடேர்ம் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த விஷயமுமே எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் போனப்போ இப்படி செக்ஷன் பண்ணி எடுத்தது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எங்களுக்கு தெரியல. பட் பையன் பிறந்துட்டான் அவங்களுக்கு. பட் பையன் பிறந்த உடனே பையனுக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கு. குழந்த பிறக்கிற வரைக்கும் தான் வந்து கைனகாலஜிஸ்ட் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட அவங்க வந்து கைமாற்றிடுவாங்க. ஸோ பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் சொல்லும்போது அவங்க ஒரு ஃபோட்டோ தெரப்பிக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. 1 டேக்கு வந்து 10,000 ருபீஸ் ஆகும், நீங்கள் குழந்தைய வந்து அந்த ஃபோட்டோ தெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருந்த பெரியவங்கள்லாம் அதெல்லாம் வெயிலில் வச்சாலே சரியாக போயிடும், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் குழந்தைய பார்க்க வரவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, குழந்தை கை காலை முறுக்கிட்டே இருக்குது, நீங்கள் என்னென்ன டாக்டரை பாருங்கன்னு சொல்லவும் இவங்க அகைன் டாக்டரை போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு குழந்தைக்கு சீசஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இவங்க ஏதோ லைட்டாக பார்க்குறனால தான் கை கால் குழந்தை முறுக்குது அப்படின்னு சொல்லி பெரியவங்க வீட்டிலே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே போய் வேறு ஒரு பீடியாட்ரிஷியன்ட்டு அவங்க கன்சல்ட் பண்ணும்போது குழந்தைய வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட ட்ரை பண்ணும்போது குழந்தைக்கு அகெயின் சீசர்ஸ் வந்துடுச்சு. அப்படி வரக்கூடாதாமா. ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் என்னால் இதுக்கு மேலே குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியாது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு 1.5 மாதம் குழந்தை அங்கே தான் இருந்தது. என்ன ப்ராப்ளம்னே தெரியல, அடிக்கடி வந்து குழந்தைக்கு சீசர்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா 1.5 மாதத்துக்கு அப்புறம் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க மெக்னீஷியம் டிஃபிஷியன்சினால தான் குழந்தைக்கு வந்து சீசர்ஸ் வருது அப்படின்னு. குழந்தைய ப்ரீடேர்மாக நம்ம டெலிவர் பண்ணால் ஜாண்டிஸ் வரலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் அதிகம் கேள்விப்படாத விஷயம் இந்த மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி. இது ப்ரீடேர்ம் டெலிவரியில் குழந்தைய எடுக்கும்போது மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேஷ்னல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நான் அதை படித்தேன். நல்ல வேளை நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட போகல. ஆல்ரெடி எங்களுக்கு தான் தலை மேலே கல்லுங்கிற மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு இருக்கேன். எங்களுக்கும் காரணமே இல்லாமல் கூட அவங்க ப்ரீடேர்மில் எடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. ஸோ இது தாங்க நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிது. ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்குலாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு எனக்கு தெரிய வரும்போது எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு ரெலவெண்ட்டாக கிடைக்கல. ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் குடும்பத்துலேயோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த விஷயம் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு சின்ன தைரியம் கொடுக்கலாம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்தால் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, டயட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போகும், குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக டெலிவரி பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை எபிசோடை பற்றின ஃபீட்பேக்கும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். வேறு ஒரு சீசனில் ஃப்ரெஷ்ஷாக பேசலாம். ஐம் ரூபியா, அ ஹாப்பி மாம். பாய்.